அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் பொதுத்தமிழ் இலக்கணம்கான வீடியோ இது. நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. எழுத்து இலக்கணம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இலக்கணம் 5 வகையாக பிரிச்சிருப்பாங்களா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. நமக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்தை பற்றி அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக எழுத்து இலக்கணத்துலேருந்து எது மாதிரி சார் கொஸ்டின் இருக்கு? பொதுவாக எழுத்து அப்படிங்கும் போது நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? தமிழ் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துக்களை என்ன சொல்லுவாங்க? முதல் எழுத்துக்கள். இது பார்த்தா தனித்து இயங்கக்கூடியவை. இவை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்னது? சார்பு எழுத்துக்கள். சரியா? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகாரங்குறுக்கம், அவுகாரங்குறுக்கம், மகரங்குறுக்கம், ஆயுதங்குறுக்கம். இந்த 10 பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். இதோடைய வகைப்பாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா? அதிலிருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இடம், சரிங்களா, அதோடைய உச்சரிப்பை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது குறிலா, நெடிலா, அதோடைய மாத்திரை அளவுகளை கூட கேட்கலாம். இல்லைன்னா சில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களை வச்சு கூட எழுத்துக்களை வகைப்படுத்த முடியுமா? சரியா? 1 அப்படிங்கிறதுக்கு என்னது? கா போட்டிருப்பாங்களா? சரியா? இது மாதிரி கூட நம்மளுக்கு கொஸ்டின் எழுப்ப முடியும். அப்பனா இங்க முழுசுமே பார்த்தீங்கன்னா 2012 இருந்து 24 வரையில் கேட்கக்கூடிய கொஸ்டின். அது எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து அப்படிங்கிற டாபிக்ல இருந்து. வாங்க உள்ள ஒவ்வொரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுங்க, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து. இதழ்களை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 5 எழுத்துக்கள், அதாவது ஆப்ஷன் பி இருக்குது பாத்தீங்களா? உ, ஊ, ஓ, ஓ, ஔ. இந்த 5 எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா இதழ்களை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். அப்பனா ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரத்தில் வரக்கூடியது. சரிங்களா? அதாவது குசுடு துபுரன்னு முடியணும். சரியா? என்னது? குசுடு துபுரன்னு முடியணும். எல்லாமே முடிஞ்சிருக்குதா? முடிஞ்சிருக்குது. அப்படின்னா இதுல எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கு முன்னால இருக்கக்கூடியது மண் தொடரா, மென் தொடரா அப்படிங்கிறத நம்ம என்ன வகைப்படுத்த முடியும். சரியா? அப்பனா மண் தொடர் அப்படின்னா வல்லின மெய்யெழுத்துக்கள். சரியா? வல்லின மெய்யெழுத்துக்கள் என்னங்க? கசட, தபர. இதெல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மெய் டாட் வைங்க. சரியா? அப்பனா இங்க என்ன இருக்குது? இக்கு இருக்குதா? இங்க வருது. ஓகே. இஞ்சு வரல, இதை வைப்போம். அடுத்தது இட்டு இருக்குதா? இட்டு இங்க இருக்குது. அடுத்தது இத்து இருக்குதா? இத்து இருக்குது. அப்பனா ஏ, சி, டி இந்த 3 ஒரு பேரு. அப்பனா பொருந்தாத எதுங்க? இஞ்சு வரதான். சரியா? இஞ்சு பார்த்தீங்கன்னா எதற்குண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? மென் தொடர் குற்றிய லுகரத்துக்கு உண்டானது. சரியா? இஞ்சு பார்த்தீங்கன்னா மென் தொடருக்கு உண்டானது. அப்புறம் இந்த இடத்துல பொருந்தாதது அப்படின்னு கேட்கும் போது எதுங்க? ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. பொருந்தாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி தான் பார்த்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. என்னங்க? பொருந்தாத சொல்லை பத்தி இதுல கேட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சொற்களை பாருங்க. ஓவோதல். சரிங்களா? அப்படியே இந்த இடத்துல என்ன வரும்? ஓக்கு பக்கத்துல இன்னொரு ஓ வரும். சரிங்களா? ஓவோதல் அந்த இடத்துல தப்பா இருக்குது. அடுத்தது படா, விளக்கு, கொடுப்பதும். சரிங்களா? இந்த வார்த்தைகளை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுது? அளபடை அப்படின்னு தோணுதா? அப்பனா அளபடைனா என்ன சார்? இங்க பார்த்தா கொடுக்கக்கூடியது நெடில் எழுத்துக்களுக்கு பக்கத்துல அதுக்கு உண்டான இனமான குறில் வந்திருக்குது. சரியா? இங்க என்ன வந்திருக்குது? ஓக்கு பக்கத்துல வெறும் ஓ. இந்த இடத்துல படா அப்படின்னா என்னது? ஆவா. அதுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்குது? ஆ வந்திருக்குது. அப்பனா நெடிலுக்கு இனமான குறில் எழுத்துக்கள் வந்திருக்குது. அப்பனா உயிர் நெடில் அப்படின்னா என்னங்க? மொத்தம் ஒரு 7 எழுத்துக்கள் இருக்கும் பாத்தீங்களா? எது எது? ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆ சொல்லுவாங்க, அடுத்தது ஈ சொல்லுவாங்க, அடுத்தது ஊ சொல்லுவாங்க, அடுத்தது ஏ சொல்லுவாங்க, ஐ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னது? ஆ, இ, உ, ஏ, ஐ. அதுக்கப்புறம் என்னங்க? ஓ ஒன்று இருக்குமா? ஒன்று விட்டுட்டோம். ஓ. இந்த 7 பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள். இதற்கு இனமான குறில் வந்ததுன்னா அது எதில் வருமாமா? உயிர் அளபடையில் வரும். சரியா? அப்படியே சேம் மேட்ச் பண்ணலாம். சரியா? எதெல்லாம் அதுக்கு இனமா வந்திருக்குதுன்னு பார்ப்போம். வராதது அப்புறம் மாத்தி இருக்குன்னு அர்த்தம். சரியா? முதல் இருக்கக்கூடியது என்னது? ஓ ஓதல். சரிங்களா? நெடிலுக்கு இனமான என்ன வந்திருக்குது? குறில் வந்திருக்குதா? ஓகே, கரெக்டு. அடுத்தது படா, ஆக்கு இனமான
ஆ வந்திருக்குதா, அப்பனா இதுவும் கரெக்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா அளவெடுத்து இருக்குது, எது மெய்யெழுத்து. அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஒண்ணுதான் டிஃப்ரெண்டா இருக்குது, இந்த ரெண்டு கரெக்டா இருக்குது. அடுத்தது கொடுப்பதும், சரிங்களா? அப்படின்னா என்னது, தூக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பார்த்தா என்னது அளவெடுத்து இருக்குது. தூ அப்படின்னு என்னது ஊ வருமா கடைசி உச்சரிப்புல, அதுக்கு இனமா என்ன வந்து இருக்குது, ஊ வந்து இருக்குதா. கொடுப்பதும் ஊ வந்து இருக்குதா, அப்பனா இது வந்து பார்த்தா அளபடை தான். சரியா? முதல்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. சரியா? இது செய்யுளிசை அளபடை, இதுவும் செய்யுளிசை அளபடை. இரண்டாவது இங்க இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை. அளபடை மொத்தம் பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். உயிர் நெட்டெழுத்துகளுக்கு இனமான உயிரெழுத்துக்கள் அளவெழுத்து வந்தா அது வந்து பார்த்தா உயிரளபடை. அதை 3 விதமா பிரிப்பாங்க. அளபடையுடைய வாய்ப்பாடு கேட்டா என்னங்க, 3 வாய்ப்பாடு. சரியா? நெடிலுக்கு சரி 3 மாத்திரை, நெடிலுக்கு 2, குறிலுக்கு 1, மொத்த அளபடையுடைய மாத்திரை அளவு கேட்டாங்கன்னா உயிரளபடைக்கு எத்தனை, 3. அப்படி பார்த்தா இது எது ராங்கா இருக்குதாமா இந்த இடத்துல, மெய்யெழுத்துக்கள் வரக்கூடியது ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா ராங்கான ஆன்சர். சரியா? அடுத்ததுங்க, சார்பெழுத்து வகைகளில் பொருந்தாதது. சார்பெழுத்து வகைகள்ல பொருந்தாதது என்னன்னு கேக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, உயிர்மை வருமா, கண்டிப்பா வரும். ஆயுதம் சார்பெழுத்துல தான். சார்பெழுத்து மொத்தம் எத்தனைங்க, 10 வகை. உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, இப்பதான் வரிசையை சொன்னா அதேதான். உயிரெழுத்து, உயிரெழுத்து வருமா சார்பெழுத்துல, கண்டிப்பா வராது. ஆயுதம் குறுக்க வருமா, கண்டிப்பா வரும். சரிங்களா? இந்த உயிரெழுத்து எங்க வரும், அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து அப்படிம்பாங்க. சரிங்களா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்களை என்ன சொல்லுவாங்க, முதல் எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. இது எந்த எழுத்துலையும் சார்ந்து வராது, தனித்து இயங்கக்கூடியது, அதனால அதுக்கு பேர் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் வேணா இதை சார்ந்து வரலாம். சரியா? உயிர்மெய் எழுத்தோ ஆயுதமோ ஆயுதம் குறுக்குமோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள். இது உயிர் பிளஸ் மெய்யும் சார்ந்துதான் வரும். சரியா? அப்புறம் இந்த இடத்துல சார்பெழுத்த வகைகள் பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது எதுங்க, உயிர் எழுத்துதான். ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றிய லுகரம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குற்றிய லுகரம் அப்படிங்கிறது வல்லின மெய்யெழுத்து இருக்கும் பாத்தீங்களா, கசர தபர, அது மேல வந்து பாத்தீங்கன்னா உகரம் சேர்ந்து வந்தா அது என்னது, குற்றிய லுகரம். மொத்தம் 6 வகையா பிரிப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வருவது அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றிய லுகரம் இருக்கும் பாத்தீங்களா, என்னது நெடில் தொடர் குற்றிய லுகரம். இது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 2 எழுத்துக்களை மட்டும்தான் பெற்று வரும். சரிங்களா? முதல் இருக்கக்கூடியது நெடில் எழுத்து, பின்னால வரக்கூடியது அந்த குசுடுதுபுரு வார்த்தையோட முடிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிங்க. அடுத்த கொஸ்டினுங்க, குற்றிய லுகரம் பயின்று வரும் சொல். குற்றிய லுகரம் பயின்று வரும் சொல் எதுன்னு கேக்குறாங்க. கயிறு, பயிறு, வரவு, செலவு, மொத்தம் 4 கொடுத்துட்டாங்க. நம்ம குற்றிய லுகரம்னாவே என்னது, கடைசியா குசுடு துபுருல முடியணும். குசுடு துபுரு. சரிங்களா? இதுல எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. கயிறு முடியுது, ரூ இருக்குது. இந்த ரூ எங்காச்சும் இருக்குதா, இல்ல. வரவு எங்காச்சும் இருக்குதா, இல்ல. செலவு அப்பனா இல்ல. அப்பனா கயிறு என்பதுதான் சரியான குற்றியலுகுரத்துக்கான சொல். சரிங்களா? கயிறு என்பதுதான் சரியான குற்றியலுகுர சொல். அப்பனா ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, ஆயுதமாகிய சார்பெழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது. சரியா? ஆயுதமாகிய சார்பெழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை, தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. சரிங்களா? ஆயுதமாகிய சார்பெழுத்து வந்து பாத்தீங்கன்னா எதனை இடமாக கொண்டு பிறக்குதுன்னா தலைதான். சரியா? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, குற்றிய லிகரத்துக்கான மாத்திரை. சரியா? சரி, குற்றிய லுகரத்துக்கான மாத்திரை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வல்லின உகரம் இருக்கு பாத்தீங்களா, குசுறு துபுரு, அது சொல்லுடைய இறுதியில வரும்போது ஒரு மாத்திரை அளவில் இருந்து, சரிங்களா, ஒரு மாத்திரை அளவில் இருந்து எவ்வளவு குறைஞ்சு சொல்லிக்குமாமா, அரை மாத்திரை அளவு. அப்பனா ஆன்சர் வந்து பார்த்தா என்னங்க, அரை மாத்திரை. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, தமிழ் மொழி டேஸ் ஒலிகளை
கொண்டுள்ளது. சரிங்களா? தமிழ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி எத்தனை விதமான ஒலிகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது 500 விதமான ஒலிகளை கொண்டுள்ளது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இதெல்லாம் கொஞ்சம் பழைய கொஸ்டின். சரிங்களா? அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் இருக்குது. சொல்ல முடியாது. மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 2A உடைய மெயின்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின், அதுல கூட கேட்கலாம். பழைய கொஸ்டின்ல இருந்து இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கூட. அதனால கொஞ்சம் இது மாதிரி டேட்டாலாம் இருந்தா மெமரியை பண்ணிருங்க. சரிங்களா? தமிழ் மொழி 500 ஒலிகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஒரு பொறுத்துக மாடல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆயுதங்குறுக்கம், ஐகாரங்குறுக்கம், அவுகாரங்குறுக்கம், மகரங்குறுக்கம். சரிங்களா? அதற்கான வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நாம மேட்ச் பண்ணணும். ஆயுதங்குறுக்கம், எங்க இதுல ஆயுதம் இருக்குது? கற்றீது. அப்படின்னா ஸ்ட்ரைட்டா மேட்ச் பண்ணிக்கலாம் கண்ணை மூடிட்டு. சரிங்களா? அப்படின்னா முதல் இதுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் 3. ஐகாரங்குறுக்கம், ஐ அப்படிங்கிறது எங்க முடியுதுங்க? வவ்வால், மருண், கடலை. ஐ வருதா? கடலை ஐல முடியுதா? அப்பனா ஐகாரங்குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா 4. சரிங்களா? இரண்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 தான் ஆன்சர். அவுகாரங்குறுக்கம், மேல இருக்கக்கூடிய மீதி 2ல அவு எங்க இருக்குது? வவ்வால். வவ் அப்படின்றது அவுகாரங்குறுக்கம். அப்பனா 3, 4, 1 கடைசியா மகரங்குறுக்கம். சரிங்களா? இம்முக்கு முன்னால இந்த இன்னும் வருதா? அப்பனா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இது மகரங்குறுக்கம் தான். 2, 3, 4, 1, 2 தான் சரியான ஆன்சர். 3, 4, 1, 2. ஆப்ஷன் டி தாங்க சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறுத்துக்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பொதுவா ஒற்றளபடியில எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 11 எழுத்துக்கள். சரியா? மொத்த எழுத்துக்கள் 11. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு கேட்கும் போது 10. அப்படின்னா மீதி ஒரு எழுத்து என்னங்க? ஆயுதம். சரிங்களா? ஆயுத எழுத்து இருக்கும் பாத்தீங்களா? அது 1, மொத்தம் 11 எழுத்துக்கள். கொஸ்டின் தெளிவா பார்த்துட்டு போகணும். ஏன்னு கேட்டா இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்குது? பீங் கொடுத்துருக்காங்க, சீலிங் இருக்குது, 10 இருக்குது, 11 இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒற்றளபடியில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மெய்யெழுத்துக்கள் எத்தனைங்க? 10 எழுத்துக்கள் அளவெடுக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுன்னு கேட்கிறாங்க. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஏ. சரிங்களா? சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா உயிரெழுத்து ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுக்கு அழுத்தம் தரும் கூடிய உயிரெழுத்து. ஆப்ஷன் டி தான் இதுக்குண்டான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது. சரியா? பெரா, தலி, அண்ணன், கொடுப்பதும், தூம் வந்துருச்சு, இங்க ஈ வந்துருச்சு, நெடிலுக்குண்டான என்னது? சரி, உயிர் நெடிலுக்குண்டான இணை எழுத்தும் இருக்குது. அப்படின்னா என்னது? செய்யுளிசையும் இருக்குது, சொல்லிசையும் இருக்குது, இன்னிசை எழுத்தும் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அண்ணன். சரியா? இதுல பொருந்தாத சொல் எதுங்க? அண்ணன் மட்டும்தான் இந்த இடத்துல பொருந்தாத சொல். 2 உதடுகள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னு கேட்கிறாங்க. 2 உதடுகள் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் சொல்லி பாருங்க. எல்லாமே இ இர் வராது, இக்கு இங்கு வராது, இல் இல் வராது, இப்பு இம்மு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இப்பு, அதுக்கப்புறம் இம்மு, இந்த 2 எழுத்துக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 உதடுகள் பொருந்துவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டினுங்க, முற்றியலுகர சொல்லை எழுதுக. சரியா? இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி எழுத்து முதல்ல ஃபில்டர் பண்ணுவோம். குசுடுதுபுரு எது? மாடு, நெடில் தொடரா. அப்பனா இது வராது, இதுவும் வராது, வாய்ப்பு இருக்குது, இதுவும் வராது. அப்புறம் என்னங்க? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர். சரிங்களா? முற்றியலுகர சொல் அப்படின்னு பார்க்கும்போது கதவு இதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சிங்க. ஐ ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம். சரியா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சரியா பார்த்துக்குங்க. சரியா? ஐ ஔ 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா சந்தியகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க, இது வந்து பார்த்தா கூட்டொலிகள். தமிழ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கண ஆசிரியர் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஐயாவும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டொலிகள் அப்படிம்பாங்க. அதாவது ஒண்ணு இல்ல, நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் 7ன்னு பார்த்திருப்போம். அதற்கான இணை எழுத்துக்கள் பார்த்தோம்ல. அதுல ஆவுக்கு வந்து பார்த்தா இணை எழுத்து என்னது? வெறும் ஆ. ஈக்கு இணை எழுத்து ஈ. ஊக்கு இணை எழுத்து ஊ. ஏக்கு இணை எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ. இப்படி எல்லாத்துக்கும் மேட்ச் இருக்குது. எந்த 2 இணை எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேர் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது?
ஐயனுடைய இன எழுத்து அப்படின்னு கேட்கும்போது என்ன போடுவோம்? ஈ போட்டிருப்போம். அது அவனுடைய இன எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது உச்சரிப்புல ஊல முடியுதா? ஊதான் அதனுடைய இன எழுத்தா சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்த 2 எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் கூட்டொலிகளும், இதே வட இலக்கண ஆசிரியர்கள் இதை என்ன சொல்லுவாங்களாமா? சந்தியக்கரம் அப்படிம்பாங்க. சரிங்களா? வடக்கு இருக்கக்கூடிய இலக்கண ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐ அதுக்கப்புறம் அவ் இந்த 2 எழுத்துக்களை வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க? சந்தியக்கரம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. கொஞ்சம் மெமரியே பண்ணிக்கிங்க. சரிங்களா? வேற வழி இல்லை எக்ஸாமுக்காக. அடுத்தது ஒரு பொறுத்துகங்க. அடுத்தது ஒரு பொறுத்துக. காசு எல்லாமே அளபடை எழுத்துக்கள் தான். உலார், உண்பதும், உரனிசை. சரியா? காசு கண்ணை மூடிட்டு எது சொல்லலாம்? என்னது? ஆயுத எழுத்து இருக்குதா? அப்பனா வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணது என்னது? ஒற்றளபடை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மொத்தம் எத்தனை விதமான எழுத்துக்கள் வந்து பார்த்தா அளவெடுக்குமாமா? 11. 10 வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்து, ஒன்னே ஒன்று வந்து பார்த்தா ஆயுத எழுத்தா. அப்பனா கண்டிப்பா இந்த காசு அப்படிங்கிறத பார்த்தா ஒற்றளபடை. 2 எங்க இருக்குது? 2 இடத்துல வருது. சரியா? அடுத்தது உலார். சரியா? ஆவுக்கு இனமான ஆ இருக்குது. அப்பனா கண்ட முடிட்டு என்ன பண்ணலாம்? செய்யுள் இசை அளபடை. சரியா? பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4. சரிங்களா? அப்பனா 2 4 1 3. உண்பதும் தூம் தூம்னு வந்தா என்னது? இசை, இன்னிசை. முடிஞ்சு போச்சா? அடுத்தது என்னங்க? இசை ஈ, உரன் இசை ஈன்னு வந்து இருக்குதா? அப்பனா அது என்னது? ஈ வந்தாவே சொல்லிசை. அப்பனா 2 4 1 3. சரிங்களா? 2 4 1 3. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. வெறியி என்பது என்ன அளபடை அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவுமே ஈ வந்தாவே கண்ணு மூடிட்டனும் இல்ல, சொல்லிசை அளபடை. அப்படா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க. கெடா வழிவந்த கேண்மையார். சரிங்களா? இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? கெடா அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்களா? அப்பனா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அளபடையா இருக்குன்னு நிறைய கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. அப்படின்னா என்னது? உயிர் நெடிலுக்கு இனமான இன எழுத்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஆவுக்கு இனமான ஆ வந்திருக்குது. அப்பனா கண்ணை மூடிட்டு எதை போடலாம்? செய்யுள் இசை அளபடை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. சொல்லிசை அளபடியை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது வருமா? இன்னிசை வராது. சரிங்களா? சொல்லிசை அளபடியை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து எழுத சொல்றாங்க. வருமா? இது வராது. இப்பதான் நெடிலுக்கு தான் செய்யுள் இசை வராது. சொல்லிசை அப்படின்னா என்னங்க? ஈ வரணுமா? கண்ணை முடிட்டு போட்டுருங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க. தலைவன் அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஐகாரம் குறுக்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஐகாரம் குறுக்க கொடுத்துருக்குறாங்க. சொல்லுடைய முதல்ல வந்து ஐகாரம் குறுக்க எவ்வளவு குறுகி வருமாமா? 1.5 மாத்திரை. இடை இறுதியில வந்ததுன்னா 1 மாத்திரை. சரிங்களா? சொல்லின் முதல்ல வந்ததுன்னா 1.5 மாத்திரை குறுகி வரு. அதே இடை இறுதியில வந்ததுன்னா 1 மாத்திரைங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க? தலைவன். சரிங்களா? ஐ எங்க வந்திருக்குது? அப்பனா இந்த இடத்துல இடையில வந்திருக்குது. இடை அப்படின்னா என்னங்க? 1 மாத்திரைங்க. சரிங்களா? அப்பனா ஆன்சர் எங்காச்சும் இருக்குதா? 1 மாத்திரை. சரியா? எங்க? ஆப்ஷன் பிங்க. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. தலைவன் இச்சொல்லே ஐகாரம் எத்தனை மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது? அப்படின்னா 1 மாத்திரை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அந்த ஐகாரம் குறுக்கம் சொல்லின் முதல்ல வந்தா 1.5 மாத்திரை. அதை இடை இறுதியில வந்ததுன்னா 1 மாத்திரை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினும் கூட. சரிங்களா? இடையில வந்தா எவ்வளவு, இறுதியில வந்தா எவ்வளவு, முதல்ல வந்தா ஐகாரம் குறுக்கம் எவ்வளவு மாத்திரை குறைந்து ஒலிக்கும்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டினுங்க. பொருந்தாத சொல். சரியா? பொருந்தாத சொல் 4 கொடுத்துருக்குறாங்க. பார்த்தோடையுமே கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இது ஒரே குரூப்பு. எடுப்பதும் இது ஒரே குரூப்பு. இது 1. அப்படின்னா பொருந்தாதது எதுங்க? அரங்கம் மட்டும்தான் பொருந்தாதது. சரியா? அதாவது செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை எல்லாமே வந்துருச்சு. சரியா? அப்படின்னா பொருந்தாதது இந்த இடத்துல அரங்கம் மட்டும்தான். ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொருந்தாத சொல். ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொருந்தாத சொல்லும் கூடங்க. அடுத்ததுங்க. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல். ஈற்றுன்னு என்னங்க? இறுதி. முடிஞ்சு போச்சா? இதுல எது வந்து பார்த்தா ஐகாரம் வந்திருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஆப்ஷன் எது இல்லைன்னே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்னது? எதுவும் இல்லைன்னே கொடுத்துட்டாங்க. சரி, அது கடைசியா பார்த்துக்கலாம். இதுல முதல்ல 3 ஏதாச்சும் வருதான்னு பாருங்க. வளையல் வராது. 5 தூ இருக்குது வராது. திண்ணை ஐ வருதா?
அப்படின்னா ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க? திண்ணை தான். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான விடை. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி இவையெல்லாம் என்ன சொல் அப்படின்னு கேட்கிறாங்க. என்னது? ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி. சரிங்களா? இதெல்லாமே என்ன சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொகை சொற்கள். சரிங்களா? இந்த நான்குமே வந்து பாத்தீங்கன்னா தொகை சொற்கள். ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி இவையெல்லாம் டேஸ் ஆகும் கேட்டாங்கன்னா இது எல்லாமே தொகை சொற்கள். அடுத்த கொஸ்டினுங்க, தொகை சொல்லை விரித்து எழுது. நானிலம், 4 நிலங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச என்னது? அன்பின் ஐந்திணைகள், குறிஞ்சி முல்லை, மருதம் நெய்தல், பாலை. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலைத்திணை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அறியாதது. என்ன? பாலைத்திணை மட்டும் தமிழர்கள் அறியாதது, அதாவது வறண்ட நிலப்பகுதி. மீதி இருக்கக்கூடிய 4மே நமக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? குறிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மலை சார்ந்தது, முல்லை காடு சார்ந்தது, மருதம் வயல் சார்ந்தது, நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்தது. இந்த 4மே வந்து பார்த்தா தமிழர்கள் அறிந்தது. அப்புறம் இந்த இடத்துல நானிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மட்டும் வராது. அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூடங்க. அடுத்த கொஸ்டினுங்க, பொறுத்துகமான ஒரு கொஸ்டின் கொடுத்து அதில் மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஐகாரம் குறுக்கம். சரிங்களா? ஐ எங்க வந்திருக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல கற்றீது, மருண், தலைவன். சரிங்களா? ஐகாரம் குறுக்கம் வந்து பார்த்தா ஐ வருதா? தலைவன். அப்பனா முதல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் சரியான விடை. ஔகாரம் குறுக்கம் எங்க? வௌவால். முடிஞ்சு போச்சா? 3, 4. மகரங்குறுக்கம் இன்னும் வந்திருக்குதா? அப்படின்னா 2. கற்றீது, ஆயுதம் குறுக்கம். சரிங்களா? ஆயுத எழுத்து. அப்படின்னா 3, 4, 2, 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அப்படின்னா ஆப்ஷன் ஏங்க. சரிங்களா? 3, 4, 2, 1 அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, நெடில் தொடர் குற்றியல் உகரம் வரும் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? சரிங்களா? நெடில் தொடர்னாவே கண்ண மூடிட்டு போடலாம். 2 எழுத்துக்கள் தான். முதல் எழுத்து நெடில் தொடரா இருக்கு, அதுக்கப்புறம் எழுது குசுறுதுபுரோட முடிச்சுட்டுருவாங்க. சரிங்களா? அப்புறம் 2 எழுத்துக்களை பெற்று வரும். நெடில் தொடர் குற்றியல் உகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 எழுத்து. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. அடுத்தது, தலிய என்பது டேஸ் அளபடை. சரியா? அதாவது தூம் தூம் வந்தா இன்னிசை, செய்யிலிசைனா நெடிலுக்கு இனமான அந்த எழுத்துக்கள் வரணும். சரியா? இன எழுத்துக்கள் வரணும். ஆக்கு இனமான ஆ அப்படின்னு இன எழுத்துக்கள் வரணும். அப்படின்னா இது என்னங்க? சொல்லிசை. சரியா? தலிய என்பது என்னது? சொல்லிசை. நிறைய இது பார்த்துட்டோம். சரியா? ஈ வந்தாவே கண்ணை மூடிட்டு என்ன பண்றீங்க? சொல்லிசை தான். அதில் வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்ததுங்க, மறுபடியும் ஒரு மேட்சுங்க, செய்யிலிசை அளபடை. சரியா? இப்போ தானே சொன்னேன் செய்யிலிசை அளபடை என்ன வரணும்? கண்டிப்பா நெடிலுக்கு இனமான இன எழுத்துக்கள் இருக்கா? அப்பனா முதல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4. அடுத்தது இன்னிசை. இன்னிசை என்னது? தூம் தூம்னு சொன்னா கொடுப்பதும். முடிஞ்சு போச்சா? அப்பனா 4, 3. அடுத்தது சொல்லிசை. சொல்லிசைனாவே கண்ணை மூடிட்டு ஈ வந்தாவே மேட்ச் பண்ண சொன்னா இந்த இடத்துல ஈ இருக்குதா? வரணசை. அப்பனா வந்து 2. அடுத்தது இது உற்றளபடையில ஒற்றளபடை. சரியா? ஒற்றளபடை அப்படின்னு பார்க்கும்போது எங்க ஒற்றெழுத்து இருக்குது? ஆப்ஷன் அங்க வரணும், இங்க இருக்குது. சரியா? எங்கிறைவன். அப்பனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒற்றளபடைக்கு உண்டான மேட்சு. 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. சரியா? 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, மென்தொடர் குற்றியலுகரம் இல்லாததா பொருந்தாத சொல். சரியா? அப்படின்னா என்னது? மென்தொடர் குற்றியலுகர வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஏதோ ஒன்று பொருந்தாதது இருக்கக்கூடியது. பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். சரியா? எக்கு வந்து பார்த்தா கண்டிப்பா இதுக்கு வராது. அப்படின்னா மீதிலாம் வருமா? செக் பண்ணிக்கலாமா? பொதுவா மென்தொடர்னா மெல்லின எழுத்துக்கள் இருக்குமா? அது கூட பின்னால வந்து பார்த்தா குசுறு துபுரு வரணும். சரிங்களா? பூ இருக்குது, சூ இருக்குது, டூ இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் மெல்லின எழுத்துக்களா இருக்கலாம். சரியா? இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. மேட்ச் ஆயிடுச்சா? இஞ்சு வருதா? இதுவும் மேட்ச் ஆயிடுச்சா? சரி, ஓகே. அப்பனா இந்த ஆயுத எழுத்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அப்பனா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. இதோட வந்து பார்த்தீங்கன்னா
எழுத்து இலக்கணத்துக்கான 2012 2024 வரையிலும் கேட்ட கொஸ்டின்ல முக்கியமான கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி எல்லாமே எடுத்து ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வீடியோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக வெளியிருந்து பேச சொன்னீங்க சரிங்களா, ஆப்ஷன் உங்களுக்கு தெரியலன்னு இந்த வீடியோவில் மேக்ஸிமம் அப்படி தான் செஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டையும் கொஞ்சம் ரைட்டில் தள்ளி வச்சு தான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே தெளிவாக தெரியுது. இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சில மாற்றங்கள் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.